ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நவராத்திரி. முன்னொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் என்று 2 அசுரர்கள் இருந்தார்கள். அவர்கள் தெய்வங்களிடம் வரம் பெற்று தங்களை அழிக்க யாரும் இல்லை என்று தலைக்கணம் பிடித்து திரிந்தார்கள். அவர்களது ஆட்சி காலத்தில் மக்கள் மிகவும் அல்லலுற்றனர். தவசீலர்களால் வேள்விகளை கூட செய்ய முடியவில்லை. அனைவரும் இந்த அரக்கர்களைக் கண்டு அஞ்சி நடுங்கினர். இப்படியே போனால் மக்கள் தாங்க மாட்டார்கள் என்று எண்ணிய தேவர்கள் மகாவிஷ்ணுவிடமும் சிவனிடமும் முறையிட்டனர். அவர்கள் பிரம்மனையும் சேர்த்து கொண்டு என்ன செய்வது என ஆலோசித்தனர். ஆண்கள் யாராலும் அந்த 2 அசுரர்களையும் வெல்ல முடியாது என்பது வரம். ஆனால் தேவர்களும் மூவர்களும் அன்னை ஆதி பராசக்தியை நோக்கி பிரார்த்தித்தனர். மக்களின் துன்பம் கொண்டு சகியாத பராசக்தியும் அழகான மங்கையின் வடிவம் கொண்டு பூமிக்கு வந்தாள். அவளுடைய அழகுக்கு யாரும் நிகரில்லை என விளங்கினாள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மூவரும் தங்களுடைய சக்திகள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி அன்னைக்கு அளித்துவிட்டு சிலை என ஆனார்கள். அதேபோல் இந்திரனும் திக்குபாலர்களும் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அளித்துவிட்டு சிலையாக நின்றார்கள். அப்படி அவர்கள் நின்றதால் அதை குறிக்கும் வகையில் பொம்மை கொலு வைக்கும் பழக்கம் வந்தது. அன்னை அந்த ஆயுதங்களை கரங்களில் தாங்கி போர்க்கோலம் பூண்டு சும்ப நிசும்பர்களை அவர்களது படைத்தளபதிகளான மது, கைடவன், இரத்த பீஜனையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாள். அவள் வெற்றி பெற்ற தினமே விஜயதசமி. இந்த நவராத்திரி இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் அமாவாசை மறுநாள் முதல் 2 மாதத்திற்கு சரத் ருது காலம் என்று பெயர். இந்த சரத் ருது துவங்கும் முதல் 9 நாட்கள் அம்மனை ஆராதனை வழிபாடு செய்வது நவராத்திரி, அதாவது சரத் நவராத்திரின்னு சொல்லுவார்கள். பொதுவாக நவராத்திரி 4 வகை உண்டு. அந்த 4 வகை நவராத்திரி என்ன, அவைகளெல்லாம் எப்படி நாம் வழிபட வேண்டும் என்பதை நாளை பாகம் 2இல் பார்க்கலாம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே.